ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் கவனத்திற்கு. பிப்ரவரி 15 முதல் புதிய கட்டணம். முழு விவரம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதுவரை இலவசமாக வழங்கப்பட்ட சில ஆன்லைன் சேவைகளுக்கு இனி கட்டணம் வசூலிக்கப்படும் என்று வங்கி தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஆன்லைன் பண பரிமாற்ற சேவையான ஐஎம்பிஎஸ் முறையில் குறிப்பிட்ட தொகையை தாண்டி பணம் அனுப்பினால் சேவை கட்டணம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய விதிமுறை பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இதுவரை எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் மற்றும் யோனோ ஆப் மூலம் ரூபாய் 5 லட்சம் வரை ஐஎம்பிஎஸ் பண பரிவர்த்தனை செய்ய எந்தவித கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. ஆனால் பிப்ரவரி 15க்கு பிறகு இந்த நடைமுறை மாற்றப்படுகிறது. புதிய விதிகளின்படி ரூபாய் 25,000 வரை ஆன்லைனில் பணம் அனுப்பினால் எந்த கட்டணமும் கிடையாது. ஆனால் ரூபாய் 25,000 தாண்டி அனுப்பும் தொகைக்கு ஜிஎஸ்டி உடன் சேர்த்து சேவை கட்டணம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. புதிய கட்டண விவரங்களின்படி ரூபாய் 25,000 முதல் ரூபாய் 1 லட்சம் வரை அனுப்பினால் ஒவ்வொரு பண பரிவர்த்தனைகளுக்கும் ரூபாய் 2 ஜிஎஸ்டி எனவும், ரூபாய் 1 லட்சம் முதல் ரூபாய் 2 லட்சம் வரை அனுப்பினால் ரூபாய் 6 முதல் ஜிஎஸ்டி எனவும், மற்றும் ரூபாய் 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரை அனுப்பினால் ரூபாய் 10 பிளஸ் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டணங்கள் நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் மற்றும் யோனோ ஆப் மூலம் செய்யப்படும் ஐஎம்பிஎஸ் பண பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே பொருந்தும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. வங்கி கிளைகளில் நேரடியாக சென்று ஐஎம்பிஎஸ் மூலம் பணம் அனுப்புவதற்கு எந்த புதிய மாற்றமும் இல்லை என்று எஸ்பிஐ தெளிவுபடுத்தியுள்ளது. கிளைகளில் பழைய கட்டண முறையை தொடரும். அதன்படி ரூபாய் 1000 வரை இலவசமாகவும், ரூபாய் 1000 முதல் 10,000 வரை ரூபாய் 2 பிளஸ் ஜிஎஸ்டியும், ரூபாய் 10,000 முதல் 1 லட்சம் வரை ரூபாய் 4 பிளஸ் ஜிஎஸ்டியும், ரூபாய் 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரை ரூபாய் 12 பிளஸ் ஜிஎஸ்டியும் மற்றும் 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரை ரூபாய் 20 பிளஸ் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய கட்டண முறை அனைத்து எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கும் பொருந்தாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எஸ்பிஐ சம்பள கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு, அடிப்படை சேமிப்பு வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஆகியோருக்கு இந்த கட்டண உயர்விலிருந்து முழுமையான விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தொடர்ந்து இலவசமாக ஐஎம்பிஎஸ் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம் என வங்கி அறிவுறுத்துள்ளது. இந்த மாற்றம் பொதுவாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் அடிக்கடி ஆன்லைனில் பணம் அனுப்பும் வாடிக்கையாளர்கள் மற்றும் சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு ஓரளவு சுமையாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. எனவே பிப்ரவரி 15க்கு பிறகு எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் பண பரிமாற்றம் செய்யும் முன் புதிய கட்டண விவரங்களை தெரிந்து கொண்டு செயல்படுவது மிகவும் நல்லது என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு, ப்ளஸ்ஸு சம்பள கணக்கு, சேலரி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.